தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருக்குன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாது. இந்த கோட்டையோட அடிவாரத்துல தான் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் இருக்கு. இது ஒரு குடைவரை பெருமாள் கோயில். இங்க பெருமாள் மட்டும் இல்ல, சிவனோட சன்னதியும் ஒரே இடத்துல இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னான இந்த கோயில் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா நவரசங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இங்க சிற்பங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையில இருக்க இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பெரிய பாறையை சின்னதா குடைஞ்சு உள்ள ஒரு சிவலிங்கத்தை குடைஞ்சிருப்பாங்க. இது பார்க்கவே அவ்வளவு அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். இப்படி ஒரு குடைவரை சிவன் கோயில நீங்க தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி நாம இன்னைக்கு புதுக்கோட்டையில இருந்து 17 கிலோமீட்டர்ல இருக்க திருமயம் கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிரம்மாண்டமான கல்கோட்டைய 1676ல ராமநாதபுரம் மன்னரான கிழவன் சேதுபதியால கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த முத்திரையர், சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசு இந்த மாதிரி பல பேர் ஆட்சி பண்ணிருக்காங்க. சோழ தேசத்துக்கும் பாண்டிய தேசத்துக்கும் இந்த இடம் ஒரு எல்லையாவே செயல்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மன்னர்கள் இந்த இடத்துல கோட்டையை கட்டியிருக்காங்க. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவுல சுத்தி அகலிகளோட 3 வாயில் வச்சு ஒரு வட்ட வடிவிலான கோட்டையா இந்த கோட்டை இருக்கு. இந்த கோட்டைக்கு மேல நீங்க ஏறி போனீங்கன்னா ஒரு பெரிய பீரங்கியும் பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்து எதிர்நாட்டவர்கள் யாராவது தாக்க வராங்கன்னா இங்க இருந்து தான் கண்காணிப்பாங்களாம். கடைசியா இந்த கோட்டையை ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. நீங்க காரைக்குடி சைடோ இல்ல செட்டிநாடு சைடு போனீங்கன்னா அது பக்கத்திலே இருக்க இந்த பிரம்மாண்டமான கோட்டையை போய் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, 22 அடியில இந்தியாவிலே நீளமான பெருமாளா இந்த பெருமாள் தான் இருக்காமா. மேலும் இந்த மாதிரி டிராவல் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோர் வேர்ல்ட் தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.